தமிழகத்தில் கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா, தற்போது மீண்டும் பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. பருவமழையா? அல்லது வேறு ஏதேனுமா? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அக்னி வெயில் இன்னும் தொடங்கவே இல்ல. ஓகேங்களா? அக்னி வெயில் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கடுமையான கோடை வெப்பம் சுட்டெரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான மாவட்டங்கள்ல கனமழை அப்படின்றது பொழிந்து கொண்டு வருகிறது. குறிப்பா மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, அதற்கு பிறகு விருதுநகர், பெரம்பலூர், திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற ஒரு சில பகுதிகள்ல நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு நேற்று இருந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று மேற்கே குவிப்பதன் காரணமாகவும் வெப்பசலனம் ஒட்டுமொத்த வெப்பமும் பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியில் குவிவதன் காரணமாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தொடர்மழை வாய்ப்புகள் அப்படின்றது இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்மழை வாய்ப்புகள் நம்முடைய தென் மாவட்டங்கள்ல இருக்கு. சரி, அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் அதே சேம் தான். சரி ப்ரோ, வட மாவட்டங்களில் ஏதேனும் இப்போதைய சூழ்நிலைக்கு மழை வாய்ப்புகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை பொழிவு அப்படின்றது நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மே முதல் வாரத்திலோ அல்லது ஏப்ரல் இறுதி வாரத்திலோ வட மாவட்டத்திற்கான காலம் தொடங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பொழுதுதான் மழைப்பொழிவு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நார்த் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போ ரெடியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஓகேங்களா A to Z எல்லா விதமான மாவட்டங்களுக்குமே மழை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நிச்சயமாக அனைவருக்கும் மழை இருக்கிறது அப்படின்றத இங்கே சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது. அனைத்து விதமான ஊர்களுக்கும் மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறது, இருக்கக்கூடும் அப்படின்றத தான் அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியாமல் இருக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைய விதமான வீடியோக்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஓகேங்களா, ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காமல்